வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஏஆர்ஓ ஃபிசிக்கலில் ரன்னிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட் பேட்சுக்கான டைமிங் வச்சுருக்கிற 10 புல்லப் அடிக்கிற சென்னை ஏஆர்ஓ ஃபிசிக்கல் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ். சென்னை ஏஆர்ஓ ஃபிசிக்கலுக்காக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் டைமிங் வைக்க முடியல, 10 புல்லப் அடிக்க முடியல, டேட்டு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பயப்பட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்னோட வாட்ஸ்அப்புக்கும் சரி இன்ஸ்டாவுக்கும் சரி கால் பண்ணியும் சரி கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஏஆரோட ஃபிசிக்கல் டேட் என்னைக்கு அப்படின்றது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை ஏஆர்ஓ ஃபிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நடக்க இருந்தது அடுத்த மாதம், அதாவது ஜனவரியில் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போதைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபெப்ரவரி, அதாவது ஒரு மாதம் தள்ளி ஃபெப்ரவரி 5லேருந்து 10க்குள்ளாடி நடத்துகிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நண்பர்கள் ரன்னிங் டைமிங் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சின்ன படிக்கிற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது, ஒரு மாதம் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப லக்கியான டைம். ஸோ இனிமேலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் உங்களால் டைமிங் வைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் யாருக்காச்சும் நாக்னி இருக்குது, ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, ஹேண்ட் பெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னாலும் இன்னும் கிளியர் பண்ணிக்கோங்க. லாங் சைட்டை செக் பண்ணிக்கோங்க, கலர் பிளைண்டை செக் பண்ணிக்கோங்க. கலர் பிளைண்ட் இருக்கிறவங்க இன்னும் புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாங் சைட் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு செக் பண்ணி இனிமேல் நீங்கள் உங்களை உருவாக்கினா கூட டைம் இருக்குது, கண்டிப்பாக அடிக்கலாம் நண்பா. வாய்ப்பு அடிக்கடி வராது. ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நாக்னி எப்படி கிளியர் பண்ணணும், ஃப்ளாட் ஃபுட் எப்படி கிளியர் பண்ணணும், ஹேண்ட் பெண்ட் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோ நான் கண்டினியூவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. உங்களோட நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜன் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.